ஹாய் ஹலோ வணக்கம் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்க இயற்கைக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க இன்றைக்கி ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் கடைசல் தாங்க. இந்த மாதிரி ஒரே ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். வீட்டு ஸ்டைலில் சூப்பரான அட்டகாசமான அருமையான சாதத்துக்கு காம்பினேஷனாக இருக்கும். இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வைக்க மறந்துடாதீங்க. ஏன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புது புது ரெசிபிஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி ரெசிபிலாம் யார் செஞ்சு தருவாங்களோ அவங்களுக்கு அமைச்சு இதே மாதிரி செஞ்சு தர சொல்லி ஒரே ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள். ரெசிபியோட அளவுகள்லாம் என்னென்ன எப்படி பண்ணணும்னு சட்டுன்னு கும்னு சொல்லி முடிச்சிடுறேன். வாங்க சேனல் என்ற பத்திர வீடியோக்குள்ளே போயிடலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல். அறுசுவை சமைத்திடுவோம், ஆரோக்கியமாய் வாழ்ந்திடுவோம். நீங்களும் சமையலை ஈஸியா டென்ஷன் இல்லாம ஹெல்தியா சமைக்கணுமா? வெல்கம் டு அவர் சேனல். இது என்ன சமையல், என்ன ருசி, ஆஹா! இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளுங்க. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்காது. ஒரு குக்கரில் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதே எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். கடலை எண்ணெயாக இருந்தால் டேஸ்ட்டு அற்புதமாக அட்டகாசமாக கிடைக்கும். கடனல்னு இல்லாத பட்சத்தில் உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 15 பல் வெள்ளை பூண்டை நான் தோல் உரித்து ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பூண்டு நல்லா ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். பூண்டு கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ரெசிபிக்கு பூண்டு ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பூண்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கெட்ட கொழுப்புலாம் குறைக்கும். அதனால் நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பிடிக்காதவங்க வேறு என்ன மாதிரி டேஸ்ட்டில் கொடுத்தா சாப்பிடுவாங்களோ இந்த மாதிரிலாம் கலந்து கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு பூண்டு போட்டதே தெரியாது. இப்போ ஒரு 8 பச்சை மிளகாயை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 8 பச்சை மிளகாயா அப்படின்னு யோசிக்காதீங்க. இந்த ரெசிபி கொஞ்சம் காரசாரமாக இருந்தால் தாங்க சூப்பராக இருக்கும். ஏன்னா இதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஏன் நம்ம இவ்வளோ பச்சை மிளகாய் போடுறோங்கிறத நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு டிப் சொல்கிறேன். இப்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அந்த பச்சை மிளகாய் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக பச்சை மிளகாய் நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா இந்த பச்சை மிளகாய், இது லைட்டாக ஒயிட் கலரில் மாறணும். அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கோங்க. அதனால் நான் இப்போ அந்த பச்சை மிளகாய் இப்போ நம்ம வதக்கக்குள்ளே வெடிக்கும். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சிங்கன்னா அந்த ஒயிட் கலர் சீக்கிரமாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு க்ரீன் கலரில் இருக்குது இல்லையா, இன்னும் ஒரு நிமிஷம் விட்டோன்னா நல்லா வதங்கிடும். பச்சை மிளகாய் இதில் கண்டிப்பாக நல்லா வதக்கணும். அப்போ தாங்க இதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் என்னென்ன போடணும் எப்படிலாம் போடணுங்கிறத நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோடு சொல்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பக்காவான ரெசிபி கிடச்சிருங்க. இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது ஒயிட் கலரில் பாருங்கள், எல்லா பச்சை மிளகாயும் நல்லா ஒயிட் கலரில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் ஒயிட்டாக வந்தால் போதும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நான் ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நீங்கள் அதிகமாக போடணுங்கிற அவசியம் இல்லை. சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயமே ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் பார்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக போட்டிங்கன்னா வெங்காயத்தில் இருக்க ஸ்வீட்னஸ் இருக்கு இல்லையா, அது குழம்போட டேஸ்ட்டை கொஞ்சம் மாற்றும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் பீர்க்கங்காய் ஒரு 300 கிராம் பீர்க்கங்காயை எடுத்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு தோல் சட்னியை செஞ்சுட்டேன். அண்டு மீதி இருக்கிறத சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பீர்க்கங்காய் சட்னி வேணும்னா அந்த ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குது. பீர்க்கங்காய் சாப்பிட்றதுனால நமக்கு கொலஸ்ட்ரால் லெவல் கம்மி ஆகுது. அதில் ஃபைபர் சத்துக்கள் நிறைய இருக்குது. கண்டிப்பாக சுகர் இதெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் கொலஸ்ட்ரால்னால தான் உருவாகுது. நீங்கள் எப்போ ஃபைபர் எடுத்துக்கிறீங்களோ, ஃபைபரான உணவு, நார்ச்சத்து உணவு எடுத்துக்கிறீங்களோ அப்போ உங்களோட கொலஸ்ட்ரால் அளவு கம்மியாயிடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் கொஞ்சம் சின்னதாக பீர்க்கங்காய் எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடையக்குள்ளே ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் இந்த பீர்க்கங்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக பீர்க்கங்காய் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாம்பார் எங்கள் வீட்டிலலாம் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு சாம்பார் வைக்கிறதே அதிசயங்க. ஏன்னா நம்ம வீட்டில் டிஃப்ரெண்ட்டாக சமைப்போம்.
7 நாளைக்கு 7 விதமான சமையல் வேணுமா, சாம்பார் இல்லாமல் எப்படி டிஃப்ரெண்ட்டாக சமைக்கிறதுன்னு நீங்கள் யோசிச்சுட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்க வீடியோவை செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. ஏன்னா புதுசான ரெசிபிஸ் அண்டு அருமையான அட்டகாசமான ஹெல்த்தியான உணவுகள் நம்ம சேனலில் தாராளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சட்னி வெரைட்டிஸ் நிறைய இருக்குது. டிஃபன் வெரைட்டிஸ், சப்பாத்தி எப்படி சாஃப்டாக செய்யணும், எல்லா ரெசிபீஸும் இருக்குது. இப்போ இந்த பீர்க்கங்காய் வதக்கிறதுக்குள்ளே நம்ம சேனலோட டீட்டெயில் பார்த்துட்டோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இப்போது ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. பெங்களூர் தக்காளியாக இருந்தாலுமே பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நீங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறீங்கன்னா 3 தக்காளி போதும். பெங்களூர் தக்காளி யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் 1 தக்காளி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த புளிப்புத்தன்மை பெங்களூர் தக்காளியில் இருக்காது, அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருக்கோம். இதில் இருக்க பீர்க்கங்காயில் இருக்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ வர ஆரம்பிக்குது. நம்ம தக்காளியுமே இப்போ ஆட் பண்ணி நல்லா வதக்குறோம் இல்லையா, அந்த தக்காளியுமே நல்லா கரைஞ்சி அதில் இருக்க தண்ணியுமே நமக்கு வர ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் வதக்கி எடுக்கணுங்க. நம்ம என்னென்ன உணவுகள் எப்படி சமைக்கணும், எந்த நேரத்தில் என்னென்ன ஆட் பண்ணுங்கிறதுல தான் அந்த ரெசிபியோட டேஸ்ட்டே அடங்கியிருக்கு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இன்னுமே வதங்கணும். இப்போ பாருங்கள், பீர்க்கங்காய் முன்னே க்ரீன் கலரில் இருந்தது, இப்போ என்ன கலரில் மாறி இருக்குன்னு. இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணி வதக்கக்குள்ளே தக்காளி ஈஸியாக உங்களுக்கு மசிஞ்சு வரும். அதே மாதிரி சின்ன சைஸு கொஞ்சமாக குட்டியாக இருந்தால் போதும். புளி இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக புளியை ஆட் பண்ணுறேன்னா, நம்ம மதியம்லாம் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா, லேட்டாக சாப்பிட்றோன்னா கெட்டு போயிடக்கூடாதுங்கிறதுனால கொஞ்சமாக குட்டியான புளி ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்குங்க. அதனால தான் நான் நைட்டுக்கு யூஸ் பண்ணிவிடுவேன். அதனால தான் புளி கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வந்துருக்கு. நம்ம போட்ட பூண்டு, வெங்காயம் அண்டு பீர்க்கங்காய் எல்லாமே நமக்கு நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த குழம்புக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறங்கிறது ரொம்ப முக்கியங்க. இந்த காய் எவ்வளோ நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் பாதி அளவு தண்ணி இருந்தால் போதும். ரொம்ப கம்மியாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம குக்கரில் வேறு விசில் விட போகிறோம். அதனால் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. அப்படி மீடியமாக இருந்தால் தான் உங்களுக்கு டேஸ்ட் அருமையாக கிடைக்கும். தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். அதனால் தண்ணி பதம் பார்த்துக்கோங்க. இப்போது காயில் அரை காய் அளவு தண்ணி ஊற்றி நான் இப்போது விசிலை எடுத்துகிட்டு மூடி போட்டு விசில் நான் போட்டுக்கிறேன். பத்திரமா போடுங்க, கையில் எதுவும் ஆவி அடிச்சிடாமல். இப்போது நான் ஒரு விசில் விட்டு எடுத்திருக்கேன். நீங்கள் நிறைய விசில் விடாதீங்க. மேக்ஸிமம் 1 விசில் இல்லைன்னா 2 விசில் விட்டு எடுத்திங்கனாலே போதும். பாருங்கள் எவ்வளோ ஜம்முன்னு வெந்து வந்திருக்கு. இப்போது இதை எல்லாமே மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட விக்ஸ் இருக்குது, இல்லை என்ன நீங்கள் மேட்ச் இருக்குன்னா அந்த மாதிரி போட்டு கடைஞ்சிக்கோங்க. இப்போ ஃபைனலாக கடைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ ஒரு தாளிப்பை இதில் சேர்க்கணுங்க. இந்த தாளிப்பு அவ்வளோ டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். அது என்னென்னா, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கடுகு 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை எவ்வளோ போட்டு அந்த எண்ணெயில் பொறிக்கிறீங்களோ, பொறிச்சு இதில் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ்ட் அருமையாக கிடைக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் 2 வரைமிளகாய் ரெட் சில்லி போட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தாளிப்பு இப்போது இதில் சுட சேர்த்து அப்படியே கிளறி கொடுத்து சூடான சாதத்தில் நீங்கள் நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது நான் உங்களுக்கு இந்த ரெசிபி எவ்வளோ திக்காக எடுக்கணும்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான டேஸ்ட்டில் வந்திருக்கும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக கிடைக்கும். பாருங்கள், சூப்பரான ஜம்முன்னு நம்ம ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக அருமையாக அற்புதமாக இருக்குது பார்த்தீங்களா. சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க இது பீர்க்கங்கான்னு. நீங்களும் இதே அளவுகளில் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இந்த ரெசிபி யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை இந்த ரெசிபி உங்களுக்கு யார் செஞ்சு தருவாங்க
அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி அவங்களையும் என்ஜாய் பண்ண வைங்க, நீங்களும் ஹெல்த்தியாக இருங்க. மேலும் இது போல் டிஃப்ரெண்ட்டான அண்ட் ஈஸியான ரெசிபிஸ் ஹெல்த்தியாக பார்க்கணுமா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் தாராளம் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் செக் பண்ணி பார்த்து நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. உங்கள் ஆரோக்கியமும் வளரட்டும்னு நாங்கள் இயற்கையிடம் வேண்டிக்கிறோம். இது போல் இன்னொரு ரெசிபியில் உங்களை வந்து சந்திக்கிறோம். உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுங்கிறத நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதில் ஏதோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதையும் எங்களோட கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் ஷேர் பண்ணிக்கோங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நன்றி, வணக்கம், டாட்டா, பபாய்.